கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். இது சங்கீதம் 34வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கலாமா? நான் ஃபஸ்ட்டு வசனம் நான் வாசிக்கிறேன், செகண்ட் வசனம் நீங்கள் வாசிங்க, அப்படி லைனாக வாசிக்கலாம். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். தமது ஊழியக்காரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவனை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். இந்த சங்கீதம் 34 அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கீதம், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் 1வது முதல் வசனமே பார்த்தீங்கன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். இது தாவீது இது பாடின சங்கீதம். தாவீதை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். தாவீது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து இந்த சங்கீதத்தை பாடினாருன்னு நமக்கு தெரியும். தாவீதை மாதிரி ஒரு வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு எல்லாராலும் கைவிடப்பட்டு அது ஏன் பிறந்தாங்கிறதே தெரியாத நிலைமையில் அவ்வளோ கசப்பும் கஷ்டமும் நிறைந்து, அதாவது அந்த அன்னைக்கு சாமுவேல் அவங்க வீட்டில் வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குது. ஈசாய் வந்து அந்த காலத்தில் ஒரு நம்ம இப்போ கன்வென்ஷனில் கூட பாஸ்டில் நமக்கு சொல்லி தந்தார் இல்லையா, தாவீது எவ்வளோ தூரம் புறக்கணிக்கப்பட்டார். அந்த ஈசாய் வந்து அவ்வளோ பெரிய ஜமீன்தாரம், அவ்வளோ பெரிய பண்ணையார், அவ்வளோ பெரிய ஒரு வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்க இருந்திருப்பாங்க இல்லையா. அவ்வளோ ஒவ்வொரு செக்ஷனுக்கும் தனித்தனி வேலைக்காரங்க வச்சுருப்பாங்க. ஆடு மேய்க்கிறதுக்கு தனியாக, வயல் பார்க்குறதுக்கு தனியாக, வீட்டு வேலைகளை பார்க்குறதுக்கு தனியாக, அவ்வளோ ஆட்கள்லாம் வச்ச பிறகும் கூட அன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஃபங்க்ஷன் அவங்க வீட்டில் நடக்குது. நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடினா கூட ஒரு 3 பிள்ளைங்க நம்ம வீட்டில் இருக்காங்கன்னா அதில் ஒரு பிள்ளைய வராட்டா கூட இல்லை, அவங்க வரட்டும், வந்த பிறகு கேக் வெட்டலாம், ஒரு சின்ன கேக் கட்டிங் கூட நம்ம அவ்வளோ ஆசைப்படுவோம் இல்லையா. இது உலகமே, அந்த ஊரே வந்து அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டு அந்த ஒரு காரியத்தை, அவ்வளோ பெரிய பலி விருந்து, பெரிய ஃபங்க்ஷன் அது. ஏன்னா நாட்டுக்கே ராஜாவை அபிஷேகம் பண்ண போகிறேன்னா அது எப்பேற்பட்ட ஒரு ஃபங்க்ஷனாக இருந்திருக்கும் இல்லையா. அந்த ஃபங்க்ஷனுக்கு கூட தனக்கு ஒரு பிள்ளை உண்டுங்கிறத கூட மறந்து அனுப்பப்பட்ட அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து ஒரு தாவீது. ஏன்னா ஒரு அந்த அந்த நேரத்தில் அவங்க கண்டிப்பாக ஆடு மாடு வந்து நம்ம சொல்ல முடியாது, அவங்களுக்கு அது மேய்ச்சி தான் ஆகணும். சரி, அவனுக்கு இருந்த ஒரு ஆளை அன்னைக்கு இவனுக்கு பதிலாக விட்டுட்டு அது அப்படி செய்யக்கூட மனசு இல்லை பெற்றோருக்கு. அதாவது தாவீது சொல்கிறார்ல, என் தாயின் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் அப்படின்னு தமிழில் இருக்குதான். இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, என் தாயின் தகப்பனும் என்னை கைவிட்டார்கள்னு இருக்குன்னு அன்னைக்கு பாஸ்டர் சொன்னார் இல்லையா. அப்படி எல்லாராலும் மறக்கப்பட்டேன்னு ஒரு சங்கீதத்தில் அவர் சொல்வார். அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து தான் தாவீது என்ன பண்ணியிருக்காரு,
இந்த மாதிரி சொல்லியிருக்கேன், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கணும். எப்படி அந்த நிலைமையில நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் கூட நம்ம வந்து முறுமுறுப்பு ஆண்டவரை முறுமுறுத்து ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் எனக்கு ஏன் அந்த நிலைமை, எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு நிலைமையிலிருந்து தாவீது ராஜா அந்த சங்கீதத்தை பாடணும்னா உண்மையிலேயே நம்ம வந்து ஆண்டவருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து வச்சுருக்கிறதுக்கு உண்மையிலே அது வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருவரும் வந்து இதை கண்டிப்பாக கடைபிடிக்கணும். நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் எங்களை வளர்த்தின ஊழியக்காரங்க எங்கள் ஆன்டிகிட்ட நான் ரொம்ப பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் அவங்ககிட்ட போகும்போது ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸ்டெப்பில் ஏறினாலும் ஸ்தோத்திரம், இறங்கும்போது சரி, எழும்பும்போதும் ஸ்தோத்திரம், ஒரு ட்ராவல் பண்ணாலும் ஸ்தோத்திரம், எப்போ பார்த்தாலும் அவங்க கிட்ட பண்ணுங்க அவங்க ஸ்தோத்திரம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அவங்க இதயத்தில். அதுமாதிரி நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில் உண்மையிலே, ஏன்னா ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கொம்பும் விரிக்குழம்பும் உள்ள காலை எருதை பார்க்கிலும் அதுவே அவருக்கு பிரியமாக இருக்குமா. ஏன்னா நம்ம வந்து மனசார நம்முடைய இருதயத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மை எல்லாம் நினச்சி இருதயத்தில் வந்து நம்ம சத்தம் போட்டு சும்மா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நம்ம இருதயத்திலேயே ஆண்டவர் செய்த நன்மையெல்லாம் நம்ம நினச்சி ஒரு ஸ்தோத்திரம் இயேசுப்பான் ஸ்தோத்திரம்னு சொன்னோன்னா ஒரு பெரிய ஒரு காலையை நம்ம பலி செலுத்துறது மாதிரியா. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலின்னு சொல்லியிருக்குது. அது ஒரு பெரிய கனி, அது ஒரு பெரிய பலி. ஏன்னா ஆபத்து காலத்திலே உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட மகிமைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அந்த உதடில் ஒரு 50-15 வசனம் இருக்கும் பாருங்க. ஆபத்து நீ இல்லை 14வது வசனம் 50-14, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் என்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்தோத்திர பலிக்கு எவ்வளோ ஒரு மகிமை இருக்குது. நம்ம கூட வேலை செய்யும்போதும் சரி, நடக்கும்போதும் சரி, எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம இருதயத்தில் வாயில் சொல்லாட்டாலும் பரவாயில்ல, இருதயத்தில் எப்பவுமே நம்ம வந்து ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஆண்டவருக்கு அது ஒரு பலியாக ஒரு தூபமாக ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு இருக்கோம். அப்படி ஒரு நல்ல ஒரு சங்கீதம் இந்த சங்கீதம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 34:6 பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே சங்கீதத்தில் 15வது வசனத்தில், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா அந்த ஏழையான நம்ம உலகத்தில் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒரு ஏழையாக இருந்தால் யாருமே மதிக்க மாட்டாங்க, ஒரு லிஸ்ட்லேயே அவனை எடுக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏழைகளும் கைவிடப்பட்டவங்களும் திக்கற்ற பிள்ளைகளையும் தான் அவர் வந்து ரொம்ப நேசிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நம்ம வந்து ஆராதிக்கிறதுல உண்மையிலேயே நம்ம வந்து கொடுத்து வச்சுருவோங்க. நம்ம அதுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். கர்த்தருடைய இது பார்த்தீங்கன்னா சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடிகளுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. சிங்கக்குட்டிகள் கூட பட்டினியாக கிடந்தால் கூட நம்மளை கர்த்தரை தேடுற பிள்ளைகளை ஒரு நாள் ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர் நம்மளை நேசித்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தரை பரிசுத்த நாமத்திற்கு கொடி ஸ்தோத்திரம். அதோடு கூட பார்த்தீங்கன்னா நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு, அதாவது 18ஆம் வசனத்தை பாருங்க, நொறுங்குண்ட இருதயமுள்ள கர்த்தர் சமயமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். பார்த்தீங்கன்னா இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கும் நறுங்குண்டவர்களுக்கும் கர்த்தர் ஏசப்பா வந்து உலகத்தில் வரும்போதே இது சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போதே அவர் எதுக்காக வந்தார்னு சொல்லி பார்த்தோன்னா ஏசாயா 61வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? போதும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இருதய நொறுங்குண்டவர்களுடைய காயத்தை கட்டுறதுக்காக தான் கர்த்தர் தேவன் வந்து இயேசு கிறிஸ்து அபிஷேகம் பண்ணி இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். அவருக்காக கொடி நன்றி செலுத்தி இந்த வாய்ப்பை தந்த கர்த்தருக்கு கொடி நன்றி செலுத்தி